ராத்திரி இருட்டில் ப்ரொஃபஸர் அபிமன்யு தன்னுடைய அசிஸ்டன்ட் ராகுல் கூட நகரத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டோட அடர்ந்த புதருக்கு நடுவில் நின்றுருந்தாங்க. அப்போதான் ஒரு சில்லுன்னு காத்தோட தாக்கம் ப்ரொஃபஸர் அப்புறம் ராகுலோட உடம்புல பட்டுச்சு. ப்ரொஃபஸர் ரொம்பவே பயந்து போய் என்ன சொன்னாருன்னா, ராகுல், உன் முன்னாடி எந்த காட்சி வந்தாலும் அதை நீ நம்பவே நம்பாத. சரிங்க ப்ரொஃபஸர். அப்போதான் ராகுலோட காதுகள்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானியா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ப்ரொஃபஸர், இது தானியாவோட குரலாச்சே. ராகுல், இது தானியாவோட குரல் கிடையாது. இது உன்னுடைய காதுகளுடைய பிரமை, அவ்வளவுதான். அப்போதான் 2வது முறையா ராகுலோட காதுல தானியாவோட வேதனை நிறைஞ்ச கதறல் சத்தம் கேட்டுது. ப்ரொஃபஸர், இது தானியாவோட சத்தம் தான். எப்படி இருக்குதுன்னா, அந்த பயங்கரமானவன் தானியாவை தனக்கு பலியாக்கிட்டான் போல இருக்கு. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு. தானியா அமெரிக்காவில் இருக்கா. ஆனா ராகுல் ப்ரொஃபஸரோட பேச்சை கேட்காம அந்த சத்தம் வர திசையில ஓடினான். திடீர்னு ஒரு சுழல் காத்தோட பெருசா பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவ முகத்துல இருக்கிற மாமிசம் அழுகி போயிருந்தது. தன்னுடைய பெரிய மஞ்சள் நிற கண்களோட ராகுலை முறைச்சு பார்த்துட்டு இருந்தது. ராகுல் நடுக்கத்தோட என்ன சொன்னான்னா, யார் நீ? உன்னுடைய மரணம். இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான ஸ்திரீ தன்னுடைய கூர்மையான நெகத்தால ராகுலோட கழுத்துல புதைச்சது. ராகுலோட தலை ஒரு நொடியில தனியா விழுந்தது. அப்பதான் அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸர் அங்கிருந்து ஓடி வந்தாரு. நீ நிறைய அப்பாவி மக்களோட உயிரை எடுத்துட்ட. இப்போ உன்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு. இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் தன்னோட பாக்கெட்ல இருந்து தண்ணீர் நிறைஞ்ச ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில கையில் எடுத்தாரு. அப்புறம் அந்த தண்ணீரை அந்த பயங்கரமான ஸ்திரீ மேல தெளிச்சாரு. திடீர்னு அவ சத்தம் போட்டுக்கிட்டே புகையா மாறி அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் எல்லா புறமும் அமைதி நிலவுச்சு. இன்ஸ்பெக்டர் பங்கஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கேஸ் ஃபைலை பார்க்கறதுல பிஸியா இருந்தாரு. அப்பதான் கான்ஸ்டபிள் பல்ராம் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, சார், காட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு வயசான பொம்பளை ரொம்ப மோசமான நிலைமையில இறந்துருக்கா. இதை கேட்டதும் பங்கஜ் அதிர்ச்சியாகி என்ன கேட்டாருன்னா, அந்த வயசான பொம்பளை காட்டில் குடிசையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? சார், அந்த வயசான கிழவி அந்த குடிசையை கட்டிக்கிட்டு அவ பொண்ணோட இருந்திருக்கா. நகரத்தில் இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, மந்திர தந்திரங்கள் பண்றதுக்கெல்லாம் அந்த பொம்பளையை தான் பார்க்க போவாங்களாம். சரி, வா, என்னன்னு போய் பார்ப்போம். கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் பங்கஜ் கான்ஸ்டபிள் பலராமோட அந்த குடிசைக்குள்ள நின்னாரு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மாவோட பிணம் இருந்தது. அப்புறம் ஒரு அழகான பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. கான்ஸ்டபிள் பலராம் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் கிட்ட என்ன சொன்னார்னா, சார், கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த அம்மா தான் ஆதரவு. அப்புறம் இந்த பொண்ணு அவ வாழ்க்கை முழுக்க இந்த காட்டிலேயே கழிச்சிருக்கா. பாவம், இந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் சார்? கான்ஸ்டபிள் பலராமோட சொல்ல கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜ் ரொம்பவே ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக இந்த பொண்ணு இருக்கிறதுக்கு இடத்தையும் ஏற்பாடு பண்ண முடியாது சார். உங்கள் பேரண்ட்ஸு இப்போ வீட்டில் இல்லை சார். நீங்கள் அது வரைக்கும் பாவம் இந்த பொண்ணை உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம்ல. நீ சொல்கிறதும் சரிதான் நினைக்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் நான் இந்த ஸ்டெப்பை எடுத்து தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் அந்த அழகான பொண்ணை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய பேர் என்ன? பரி. உங்கள் அம்மாவை கொலை செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது. நான் தூங்கி எழுந்த போது என்னோட அம்மா இப்படி இறந்து போய் கிடந்ததை நான் பார்த்தேன். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜ் பரியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாரு பரி, இந்த வீட்டை உன் வீடா நினைச்சுக்கோ. உனக்கு ஏதாவது அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு. உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல மனிதர். நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது. அப்புறம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. பரி சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜ் அந்த இடத்த விட்டு சிரிச்சுக்கிட்டே போனாரு. சில நாட்களுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பரி கூட நல்லாவே பழகிட்டாரு. இன்ஸ்பெக்டர் பங்கஜ் மனசுக்குள்ள பரியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் பரிக்கிட்ட என்ன சொன்னார்னா, பரி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நானும் தான் உங்களை விரும்புகிறேன். கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா அம்மாவும் இங்கே வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போதான் அங்கே வீட்டு வேலைக்காரி சுதா வந்தா. இன்ஸ்பெக்டர் பங்கஜ் சிரிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. பரி சுதாவை வித்தியாசமான முறையில் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இன்னைக்கு என்னோட ரூமை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருங்க.
அப்படியே செஞ்சிடுறேன் முதலாளி அம்மா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுதா பரியோட ரூமை சுத்தம் பண்ணுறதுக்காக போனாங்க. ஆனால் அவங்க பார்த்தாங்க, பரி அவளோட ரூமில் காணோம். நான் பார்க்கும்போது பரி அம்மா ரூம்குள்ளே தானே போனாங்க. திடீர்னு எங்கே போனாங்க? திடீர்னு ஒரு பெரிய காற்று அதிர்வோட கதவு மூடிக்கிச்சு. அப்புறம் சுதாவோட காதில் ஒரு பெண் மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. யாரது? யாரது? சுதா மேலே நோக்கி பார்த்தபோது அங்கே இருந்த காட்சியை பார்த்துட்டு பயத்தில் அப்படியே அதிர்ந்து போய் நின்னா. அந்த அறையோட சீலிங்கில் ஒரு பயங்கரமான பொண்ணு, அவன் முகத்தில் இருந்த மாமிசம் அழுகி போயிருந்தது. தன்னுடைய மஞ்சன்ற கண்ணில் கீழே இருக்கிற சுதாவை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் சுதாவோட அலற சத்தம் அந்த அறையில் எதிரொலிச்சுது. சாயந்தரம் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் வேகமான மழையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்போ தான் ஒரு ஆள் அவரோட ஜீப்புக்கு முன்னாடி வந்து நின்னாரு. இன்ஸ்பெக்டர் பங்கஜ் ஜீப்பை விட்டு இறங்கி அந்த ஆள்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினாரு. என்ன முட்டாள்தனம் இது? ஒருவேளை ஜீப்போட வேகம் அதிகமாக இருந்திருந்தா இந்நேரம் நீ செத்து போயிருப்ப. அந்த ஆள் ரகசியமான முறையில் என்ன சொன்னார்னா, மரணம் உன் தலையை தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன வளர்ற நீ? ஆமாம், யார் நீ? என்னுடைய பேரு ப்ரொஃபஸர் அபிமன்யு. சரி சரி, அப்போ நீ தானே அந்த ப்ரொஃபஸர் அபிமன்யு? உன்னை பற்றி நியூஸ் தினமும் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கு. பேரானார்மல் ஆக்டிவிட்டி பற்றின உன்னுடைய நோக்கங்கள் முட்டாளுங்க, கிறுக்க பசங்க ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னுடைய ஒரு அசிஸ்டண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரகசியமான முறையில் காட்டில் இறந்து போய் கிடச்சான். நீங்கள் சரியா சொன்னீங்க இன்ஸ்பெக்டர். அப்படி நீங்கள் அந்த பொண்ணை என் கையில் ஒப்படைக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்களுடைய பணம் கூட காட்டில் ஏதாவது புதருக்குள்ளே கிடைக்கும். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் ரொம்ப மோசமாக அதிர்ச்சியாகி சொன்னார். நீ என்ன சொல்லலாம் நினைக்கிற? எந்த பொண்ணுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த பொண்ணு மனித பிறவி கிடையாது, அவ ஒரு பரி. எனக்கு தெரியும், அந்த பொண்ணுடைய பேர் பரி. ஆனால் உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரியான முட்டாள் இன்ஸ்பெக்டர் நீ. அவருடைய மாயை உன் மேலே செலுத்திட்டா போல இருக்கு. உன்னுடைய கையே சொல்லுது. உன் கையால் அவளுடைய கையை நீ பிடிச்சிருக்க. இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கா. அந்த பரி சந்தோஷமா இருக்காண்டா யாரோ ஒருத்தருடைய ரத்தத்தை அவ குடிச்சிருக்கணும். இந்த மாதிரி வளர்றத தயவு செஞ்சு நிறுத்திக்க. இந்த மாதிரி ஏடாகோடமான பேச்சை கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் கிடையாது. இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜ் ஜீப்பை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனார். வீட்டில் போய் பார்த்தபோது பரி தன்னோட அறையில் ரொம்ப ஆழ்ந்த நித்திரையில் தூங்கிட்டு இருந்தா. இன்ஸ்பெக்டர் பங்கஜ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய அறையில் போய் படுத்து தூங்கினார். ஆனால் பாதி ராத்திரி இருக்கும். திடீர்னு ஏதோ மெல்ற சத்தத்தால் இன்ஸ்பெக்டர் பங்கஜ் கண்ணை விழிச்சாரு. இந்த மென்று சாப்பிட்ற சத்தம் எங்கேருந்து வருது? எப்படி இருக்குன்னா அது பூனை மாம்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிட்டு பங்கஜ் அந்த சத்தம் வர திசையில் போனார். திடீர்னு இன்ஸ்பெக்டர் பங்கஜோட காலடி பரியோட அறைக்கிட்ட வந்து நின்னுது. இந்த சத்தம் பரியோட அறையிலேருந்து தான் வருது. ஆனால் பரி ஆழ்ந்த நித்ரையில் தூங்கிட்டு இருந்தாலே, ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்ற சத்தம் கேட்குது. பரி இது வரைக்கும் கண்ணு முழிச்சு பார்க்கலையா? இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜ் பரியோட ரூம் கதவை திறந்தாரு. ஆனால் எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் பங்கஜோட கண்கள் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அவர் பார்த்தபோது பரியோட உடம்பு ரத்தத்தால் நிறைஞ்சு போயிருந்தது. அப்புறம் சுதாவோட பிணம் தரையில் விழுந்து கிடந்தது. அப்போ தான் பரி பங்கஜை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு சொன்னா, நான் நினச்சேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்னு. ஆனால் நீ அறையோட கதவை திறந்து ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்ட. என்னுடைய ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட. உன்னுடைய மரணம் நிச்சயம். பங்கஜ் அலறி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வெளியில் போய் நின்னாரு. ஆனால் அடுத்த நிமிஷமே பரி மின்னல் வேகத்தில் பங்கஜுக்கு முன்னாடி தன்னோட பயங்கரமான உருவத்தில் வந்து நின்னா. அவளுடைய அழுகின நிலையில முகம், மஞ்சள் நிறத்து கண்கள், அப்புறம் பற்களை பார்த்து பங்கஜ் ரொம்பவே பயந்துட்டாரு. பரி, ஆனால் இப்போ என்ன நீ உன்னுடைய மரணமாக நினச்சிக்கலாம். அப்போ தான் பங்கஜோட காதுகளில் ப்ரொஃபஸரோட குரல் கேட்டுது. அவளுடைய கண்ணை பார்க்காதீங்க இன்ஸ்பெக்டர். திடீர்னு ப்ரொஃபஸர் பரிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாரு.
நல்லதா போச்சு, நீயே இந்த இடத்துக்கு வந்துட்ட. எனக்கு தெரியும், நீ தானே எங்க அம்மாவை கொன்னது. ஆமா, ஏன்னா உன்னுடைய அம்மாவும் ஒரு டயன், நீயும் ஒரு டயன். உன்னுடைய அம்மா என்னுடைய அசிஸ்டன்ட் ராகுலுடைய உயிரை என் கண்ணுக்கு முன்னாடி எடுத்தா. நான் உன்னையும் கொன்னு இருந்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள இந்த முட்டாள் பங்கஜ் உன்னை அவ வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ரொம்ப சுறுசுறுப்போட தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்தாரு. அப்போதான் பரி தன்னோட கூர்மையான நகத்தால ப்ரொஃபஸரோட காலில் குத்தினா. அதனால ப்ரொஃபஸரோட கையில இருந்த அந்த சின்ன பாட்டில் கீழே விழுந்துருச்சு. ப்ரொஃபஸர் கத்திக்கிட்டே இன்ஸ்பெக்டர் பங்கஜ் கிட்ட சொன்னாரு, அந்த பாட்டிலுக்குள்ள பவித்திரமான தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணியை உடனே எடுத்து அந்த பயங்கரமான உருவத்து மேல தெளி. பங்கஜ் ரொம்ப வேகமா அந்த பாட்டில் தண்ணீரை பரி மேலே தெளிச்சாரு. திடீர்னு ஒரு அலறல் சத்தத்தோட அந்த பயங்கரமான பெண் உருவத்துல நெருப்பு எரிஞ்சுது. அப்புறம் அவ புகையா மாறி சாம்பலா மாறினா. ப்ரொஃபஸர் பங்கஜ் கிட்ட சொன்னாரு, அந்த குடிசையில ஒரு பொம்பளையோட பணம் கிடைச்சதுல அவளும் டயன் தான். அவ தான் என்னுடைய அசிஸ்டண்ட்டை கொன்னது. அப்புறம் நான் தான் இந்த பவித்திரமான தண்ணீரால அவளை கொன்னேன். எனக்கு தெரியும் அவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கான்னு. ஆனா அந்த குடிசைக்கு போய் சேரத்துக்கு முன்னாடியே நீங்க பரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா ப்ரொஃபசர், ஆக்சுவலி இதெல்லாம் என்ன? இந்த பரி யாரு? இந்த மாதிரி பெண்கள் பலசாலி ஆகிறதுக்கு தந்திர சக்திகள் மூலமா ஒரு ஜின்னோட உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க கர்ப்பம் மூலமா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது உண்டு. ஆனா அது மனுஷ பிறவியா இருக்காது. அவ தான் இந்த மாதிரி பரியாவா. இது ஒரு விதமான டயன். அவங்களுடைய வேலை அவங்க வம்சத்தை உருவாக்குறது தான். ஒரு பரி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கிறான்னா அதுக்கப்புறம் அவ தன்னுடைய புருஷனையே கொன்னுடுவா. இவளுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா இவ உங்களை கொன்னிருப்பா.